டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 25 முதல் 31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 28 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, மறைக்கல்வி ஒன்றில் சிறுவன் ஒருவனிடம் மறைக்கல்வி ஆசிரியை பழைய ஏற்பாட்டின் மகிழ்ச்சியான குடும்பம் எது என்று கேட்க, அவன் உடனே ஆதாம் ஏவாள் குடும்பம் என்றானாம். ஆசிரியை மீண்டும் புதிய ஏற்பாட்டின் மகிழ்ச்சியான குடும்பம் எது என்று கேட்க, அதற்கும் அவன் உடனே யோசேப்பு மரியா குடும்பம் என்று பதில் தந்தான். ஆசிரியை, பரவாயில்லையே, மிகச் சரியாக பதில் சொல்லிவிட்டாயே. இந்த இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியானவையாக இருந்ததற்கான காரணம் உனக்கு தெரியுமா என்று கேட்க, அவனும், ஓ தெரியுமே, இந்த இரு குடும்பங்களிலும்தான் மாமியார்களே இல்லை என்றானாம். ஒவ்வொரு மனித வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரு சுமைதான். உறவு சுமை, பொருளாதார சுமை, நோய் சுமை, சமூக சுமை என்று எத்தனையோ வகையான சுமைகளை மனிதர்களாகிய நாம் சுமக்கின்றோம். இந்த சுமைகள் நம் வாழ்வை வலுவிழக்கச் செய்கின்றன. உள்ள உறுதியை உறிஞ்சி எடுத்து விடுகின்றன. மன பலத்தை மற்கச் செய்து விடுகின்றன. இது போன்ற சுமைகள் நம் வாழ்வை சோர்வுக்குள்ளும் சோகத்திற்குள்ளும் பதற்றத்திற்குள்ளும் ஏக்கத்திற்குள்ளும் தள்ளிவிடுகின்றன. இப்படிப்பட்ட பின்னணியில்தான் இயேசுவின் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தைகள் நம் வாழ்விற்கு ஒளிக்கேற்றாக திகழ்கின்றன. சாதாரண இரும்பை கூட தங்கமாக மாற்றுவது ரசவாதம், ஆல்கமி என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் கூட ஒரு ரசவாதிதான். அவரால் சுமைகளை கூட சுகமான ஒன்றாக மாற்ற முடியும். இன்றைய முதல் வாசகமும் இதே செய்தியையே நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவரில் சரணடைபவர்கள் எவ்வாறு புதிய ஆற்றல் பெறுவர் என்பதை எசாயா எடுத்துரைக்கின்றார்.
அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்கிறார் ஏசாயா. புனித பிரான்சிஸ்கு சவேரியாரும் அவரது தோழர்களும் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியா நோக்கி மறைபரப்பு பணியாளர்களாக கப்பலில் வந்தபோது மொசாம்பிக் என்ற இடத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தனர். அப்பொழுது தங்களது நேரத்தை பயனுள்ள விதத்தில் செலவழிப்பதற்காக அங்கிருந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை பராமரித்தனர். மிகவும் ஆர்வத்தோடும் துடிப்போடும் வேலை செய்த இவர்களை கண்டு மற்றவர்கள் மலைத்து போயினராம். இவர்களது பணியை குறித்து கூட இருந்த மற்றவர்கள் தங்களுக்குள் எவ்வாறு பேசிக்கொண்டார்கள் என்பதையும் தங்களின் அப்படிப்பட்ட ஆர்வமிக்க பணிக்கான காரணம் என்ன என்பதையும் சவேரியார் இவ்வாறு எழுதுகிறார். இம்மனிதர்கள் இயற்கை விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறார்கள். வேலை செய்து களைப்படைய வேண்டிய நேரத்தில் புதிய வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறார்கள். கடின உழைப்பின் காரணமாக ஓய்வெடுக்கப் போகிறார்கள் என்று நினைத்தால் முன்பை விட இன்னும் உத்வேகத்தோடு செயல்படுகிறார்கள். இவர்களை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் எங்களை குறித்து பேசிக்கொண்டார்கள். ஆனால் எங்கள் ஆற்றலும் வல்லமையுமாக கடவுளே இருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது. இவைதான் சவேரியா தன்னுடைய கடிதத்தில் எழுதுகின்ற வார்த்தைகள். எசாயாவின் வார்த்தைகளும் இன்றைய நற்செய்தி வார்த்தைகளும் எவ்வாறு புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் வாழ்வில் நிறைவேறின என்பதையே மேற்கண்ட நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, எல்லோருடைய வாழ்விலும் சுமைகள் உண்டு. பணத்தையும் வசதியையும் கூட்டிக் கொண்டு போனால் சுமைகள் சுருங்கிவிடும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் பணமும் வசதியும் கூட கூட அவையும் காலப்போக்கில் வேறு சுமைகளாகி விடுகின்றன என்பதுதான் வாழ்க்கை அனுபவம். எனவே இறைவனிடம் சரணடைவதற்காக இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இறைவனிடம் சரணடைகின்ற பொழுது நம் சுமைகள் சுகமாகின்றன, வல்லமை வலுப்பெறுகிறது, ஆற்றல் அதிகமாகிறது, பலம் பன்மடங்காகின்றது. ஜெபம். இறைவா, சுமைகள் இல்லாத வாழ்வுக்கு இயங்குவதை விட சுமைகளை சுகமாக்கும் உம்மை நாள்தோறும் நாடி வரும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமேன். சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். வாழ்க்கை வாசலில்
சுமைகளால் சோர்ந்தோரே நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. சுமைகளால் சோர்ந்தோரே நீங்கள் என்னிடம் வாருங்கள்.